ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டீஃபன் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்பெறும் சான்றோர்கள் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இரண்டாவது, இரட்டை புலவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளஞ்சூரியர், முதுசூரியர். மூணாவது, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சுவாமிநாத ஐயர். நான்காவது பாருங்க, தேசிய கவி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அஞ்சாவது பாருங்க, கற்பனை களஞ்சியம் என்று அழைக்கப்படுபவர் பார்த்தீங்கன்னா சிவபிரகாசர். ஆறாவது, நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கம் பிள்ளை. ஏழாவது பாருங்க, பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். எட்டாவது பாருங்க, குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் அளவல்லியப்பா. ஒன்பதாவது பாருங்க, தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக்கா, அதாவது திருவி கல்யாண சுந்தரனார். பத்தாவது பாருங்க, சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். 11வது, நாவலர் என்று அழைக்கப்படுபவர் சோமசுந்தர பாரதி. 12வது பாருங்க, தத்துவ போதகர் என்று அழைக்கப்படுபவர் ராபர்ட் டி நொபிலி. 13வது, உலக சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வால்டர் ஸ்காட். 14வது பாருங்க, தனித்தமிழ் இசைக்காவலர் என்று அழைக்கப்படுபவர் பார்த்தீங்கன்னா ராசா அண்ணாமலை செட்டியார். 15வது பாருங்க, ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் பார்த்தீங்கன்னா டி.கே. சிதம்பரநாதர். 16வது பாருங்க, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். 17வது, பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. 18வது பாருங்க, தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைக்கப்படுபவர் அஞ்சலை அம்மாள். 19வது பாருங்க, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்புஜதம்மாள். 20வது பாருங்க, நவீன தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை என்று அழைக்கப்படுபவர் கந்தசாமி. 21வது பாருங்க, நாடகத்தமிழ் உலகின் இமயமலை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரதாசு சுவாமிகள். 22வது, திராவிட சாஸ்திரி தமிழ் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படுபவர் பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். 23வது, தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். 24வது, தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன். 25வது பாருங்க, தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் கவிஞரேறு பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். 26வது பாருங்க, முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் கியாபே விஸ்வநாதம். 27வது பாருங்க, சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராவி சேது பிள்ளை. 28வது, கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரனார். 29வது பாருங்க, பெரியார் பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி. 30வது பாருங்க, மூதறிஞர் என்று அழைக்கப்படுபவர் பார்த்தீங்கன்னா ராஜாஜி. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.